ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்குறது 2015 குரூப் 1. இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்டா ஒரு 20 கொஸ்டின், பாலினாலே 20 கொஸ்டின், ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா கொஞ்சம் டிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் இயர்ஸ் சிலபஸோட லிங்க் பண்ணி படிச்சிட்டீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் சாலிடா நம்ம அட்டன் பண்ணலாம். ஃபார் 24 ஒரு 27 20 இருந்துச்சுன்னா 22 23 கூட அட்டன் பண்ணலாம். ப்ரீவியஸ் இயர் பார்த்துக்கோங்க. இப்போ 2022 நடந்த கொஸ்டின்ஸை எடுத்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ சொன்ன ஆப்ஷன்ஸ்ல இருந்து எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட். The Administrative Reform Commission of India was set up on 1966 under the chairmanship of. So ARC வந்து இப்போ நம்ம மூணுலயுமே பார்த்துட்டு இருக்கோம். ARC முன்னாடி பார்த்தோம், இப்போ அகைன் ARC. ஸோ ரெப்படேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் எதுனா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன், மத்திய மாநில உறவுகள்ல இதெல்லாம் படிப்போம். ஸோ யாருடைய சேர்மன்ஷிப் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் ஃபர்ஸ்ட் அவர் தான். அதுக்கப்புறம் தான் யாரு, ஹனுமந்த் ஐயா. அதாவது அவருக்கு அடுத்து ஹனுமந்த். இன்னொரு கமிஷன் வந்து 2005 இதே செகண்ட் ஏஆர்சி வீரப்ப மொய்லி. அவ்வளவுதான் ஏஆர்சி பத்தி தெரிஞ்சுக்கிட்டு. இந்த ஏஆர்சி தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு போனதுல பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. பட் அகைன் சொல்றேன், இந்த ஏஆர்சி தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க, லோக்பால் லோக்பால் தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. 1963ல லோக்பால்ன்ற வேர்ட் காயின் பண்றவர் எல்லாம் சிங்கி. ஸோ அகைன் நெக்ஸ்ட் இந்த ஏஆர்சி வந்து பரிந்துரை பண்றான், லோக்பால் லோக்பால் தான் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போனது 2014 வந்து 36th கொஸ்டின் ஆன்சர் சொல்லாம விட்டோம். லோக்பால் பில் மொத்தம் 10 தடவை பாஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லுவோம். பில்லா வந்து 9 தடவை, ஆக்ட் ஆனது 10வது தடவை. எந்த தடவை பாஸ் பண்ணலன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம 10 இயர் வந்து நம்ம ஞாபகம் வச்சு கேட்டுட்டு வராங்க. ஒரு கொஸ்டின் மட்டும் 1978 ஆப்ஷன் டி, 36க்கு டி, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The Supreme Court in the Indian Union has more powers than any other Supreme Court in any part of the world. Who said so? இந்திய ஐக்கியத்தின் உச்ச நீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்ச நீதிமன்றத்தை விட அதிக அதிகாரம் உடையதாகும். ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் மோர் பவர்ஃபுல். எல்லா கோர்ட்டை விடவே நம்ம இந்தியாவில் இருக்க சுப்ரீம் கோர்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றது யாரு பார்க்கலாம். இல்ல எம்சி செட்டல்வாட் இவரை வந்து ஏன் ஃபர்ஸ்ட் சொல்றாங்கன்னா இதோட லிங்க் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஏஆர்சியில வந்து ஒரு ஸ்டடி டீம் இருக்கும். அந்த ஸ்டடி டீம்ல இருக்கிறது தான் இந்த எம்சி செட்டல்வாட். நெக்ஸ்ட் சார் அலாடி கிருஷ்ணசாமி ஐயன். இவர் எதுலையுமே இருப்பாரு. டிராப்டிங் கமிட்டியில இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெம்பர். 7 பேர்ல. சோ ஞாபகம் வச்சுக்கலாம். ஆன்சர் இவர் தான், சொன்னது இவர் தான். ஜஸ்டிஸ் கனியா. Who is the first chief justice of India? ஜஸ்டிஸ் ஹரிலால் ஜே கனியா, 1950 to 51. ஸோ சுப்ரீம் கோர்ட் பத்தி ஒரு சின்ன ஒரு இது பார்த்தலாம். எந்த பார்ட்ல வரும்னா பார்ட் 5 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம், சார் யூனியன் கவர்மெண்ட் 52 to 151. பார்ட் 5 யூனியன் கவர்மெண்ட்ல வருது. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் வந்து என்ன, 124 to 147. இதான் சுப்ரீம் கோர்ட். இப்போ கரண்ட்ல இருக்க ஜட்ஜஸோட டோட்டல் எவ்வளவு அப்படின்னா 33 + 1. அந்த 1 யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ், 33 வந்து அதர் ஜட்ஜஸ். இப்போ கரண்ட்ல இருக்க சீஃப் ஜஸ்டிஸ் யாரு, ஜஸ்டிஸ் யூ லலித். அவர் தான் வந்து இப்போ கரண்ட்ல இருக்க சீஃப் ஜஸ்டிஸ். இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்.வி. ரமணா. ஓகே, இது வந்து ஃபேக்சுவல் பார்ட்லாம் சொல்றோம். வேற சுப்ரீம் கோர்ட் என்ன இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இனாகிரேட் பண்ணது ஜனவரி 28, 1950. ஓகே, தமிழ்ல பாருங்க. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தாவை ஏற்படுத்துவதற்கு நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைத்தது. ஸோ அகைன் அண்ட் அகைன் இதோட 4வது தடவை இந்த விஷயம் வந்து நம்ம ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்றதுனால அந்த பெனிஃபிட் என்ன அப்படின்னா அதை சொல்லிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஏஆர்சி வந்து பரிந்துரைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இது கரெக்ட், நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட், இவைகள் குடிமக்களின் குறைகளை போக்குவதற்காக உள்ளன. எஸ் கரெக்ட், குடிமக்களின் குறை போக்குவதற்கான இது. லோக்பால் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன, மக்களின் பாதுகாவலர். சோ அப்ப மக்களின் பாதுகாவலர் குறைகளை தீர்ப்பதற்கு தான் லோக்பால். இன்னும் ஒரு தடவை லாஸ்ட் வீடியோ பாக்குறவங்க இந்த வீடியோல ஒரு தடவை ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஓம்பட்ஸ்மேன் முறை 1889 சுவிட்சர்லாந்துல இருக்கு. சோ அதை ஃபாலோ பண்ணி அதோட அடுத்த வடிவமா தான் இது என்ன இருக்குது, இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா நம்ம இந்தியாவுக்கு வரோம். ஃபர்ஸ்ட் டைம் வேர்ட் காயின் பண்றது 1963 எல்எம்சிவி. 1966ல நம்ம பார்த்த ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன். அகைன் 2005ல ரெக்கமெண்டேஷன். 2011ல அண்ணா ஹசாரே இம்ப்ளிமெண்ட். 2013ல தான் வந்து என்ன ஆகுது, ஃபைனலா சட்டமா. ஸோ 1968 to 2013 45 வருஷத்துல 10 தடவை இந்த பில்லாவே இருந்திருக்கு. ஆக்டா மாறல. கடைசியா 2013 வந்திருக்கு. எஃபெக்ட் வந்து ஜனவரி 16, 2014. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். பட் இது ஃபார்ம் அபிஷியலா மெம்பர்ஷிப் சேர்மன் எல்லாமே வந்தது இப்போ 2019ல. நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் சேர்மன் யாருன்னா பினாகி சந்திரபோஸ். தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா வந்தது 2018. ஃபர்ஸ்ட் சேர்மன் பிசி தேவதாஸ்.
அவர் தான் இருக்காரு. சரி, தேவதாஸ் பிசில தேவதாஸ் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் லோகாயுக்தா அந்த ஸ்டேட் எது அப்படின்னா மகாராஷ்டிரா. லோகாயுக்தா பில்லு கொண்டு வந்த ஸ்டேட் தான் ஒடிசா. ஸோ பில்லுக்கும் ஆக்டுக்கும் வித்தியாசம். பில்லு ஒடிசால வந்தாலும் சட்டமானது மகாராஷ்டிரா 1971. இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன சொல்லியாச்சு, ரெண்டுமே தான். ஸோ கூட்டிருக்காங்க போத் ஏ அண்ட் ஆர் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா லோக்பால்ன்ற வார்த்தையோட அர்த்தமே மக்களின் பாதுகாப்பு. ஸோ ரீசன். பின்வருபவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ தவறாக இதெல்லாம் தான் நம்ம எடுத்தோடனே கொஸ்டின் ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தவறு சரி வேற ஏதாவது கொடுத்துருக்காங்களா இல்ல எந்த ஹிண்ட்டுமே இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 153 ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர். 156 இது வந்து சும்மா ட்விஸ்ட் பண்றதுக்காண்டி இந்த 153 அடுத்து 154 வராம 156 கொடுக்குறது. இப்போ நீங்க படிச்சிருந்தாலுமே மறந்துருக்கும். இப்போ இது வந்து இது எதுல வருது அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல வரும். பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட்ல வருது. இப்போ கவர்னரோட ஆர்டிகல் தான் இப்போ ஆரம்பிக்கிறது. ஸோ 153 கவர்னரோட ஆர்டிகல் ஆரம்பிக்கிறது. ஒரு ஈஸியா இங்கிலீஷ்ல GEAT கேட்டுக்கு பதிலாக இப்படி இந்த வேர்ட் பர்சன் மாதிரி போட்டோம்னா முடிஞ்சு. இப்போ இதில் என்ன பண்ணீங்கன்னா 154 155 156 போட்டாங்க. இப்போ இது என்ன ஜினா கவர்னர் பவர், அதான் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர். கவர்னர் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர். இ வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் கவர்னர். ஏ வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர். டி வந்து டேர்ம் ஆஃப் த கவர்னர். ஸோ இப்போ இதில் ரிமூவ் பண்ணிருக்கோம். T 156 வந்து டேர்ம் ஆஃப் த கவர்னர் கரெக்ட். ரிமூவல் ஆஃப் த கவர்னர் 155 என்ன பார்த்துக்கோம் அப்பாயின்மெண்ட் தான். ஸோ இதுதான். வேற கவர்னர் சம்பந்தமான ஆர்டிகல் ஏதாவது இருக்கா அப்படின்னா 213 ஆர்டிகல் அவசர கால சட்டம் 213. வேற பிரசிடென்ட்டுக்கு இவர் வந்து பில்ல ரெக்கமெண்ட் பண்ற ஆர்டிகல் 201. இவர் வந்து பில்ஸ்க்கு அசல் கையெழுத்து போற ஆர்டிகல் 200. இதெல்லாம் கவர்னர் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகே, next, which one of the following statement is are true with regard to formulation of the government? அது என்ன சொல்றாங்க, அரசாங்கம் ஏற்படுத்துவது அதற்கான கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். There is a rule in the business of the government which mentions that single largest party that gets majority will form the government. Yes, இது வந்து ரூல்ஸ் நம்ம பார்த்தோட single largest party that gets the majority. Yes, there is no written rules on inviting the single largest party by a second largest party to form the government. It's a convention. There is a provision in part 1 of the constitution. Representation of the people act provides for inviting the longest party to form the government. So அரிதி பெரும்பான்மை பெற்று கட்சி அரசாங்கம். இதுக்கு ஆன்சர் என்ன, there is a rule in the business. இதான் 44. Okay. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ஈஸியா ஒன்னே ஒன்று வச்சு மட்டும் இந்த கொஸ்டின் போகலாம். வந்து ஆர்டினன்ஸ் அப்போ கேட்டுக்காங்க. மேக்ஸிமம் ஒரு ஆக்ட் தான் கேட்பாங்க. UAPA ஆக்ட் எப்போ 1967. ஸோ ஆக்ட் 1967 தான். ஆர்டினன்ஸ் அப்போ 1966 வந்துருக்கலாம். ஸோ சிக்கு ஒன் ஒரே ஆப்ஷன். நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனதுக்கு நம்ம 4 ஆப்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம விட்டுட்டு போறது காரணம் அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்காது. நெக்ஸ்ட் டைம் ரெப்படிஷனும் இருக்காது அதிகமா. Which one of the following persons is the ex-officio chairman of the Rules Committee, Purpose Committee, Business Advisory Committee? இது கேக்குறாங்க. ex-officio chairman அப்படி கேக்குறாங்க. ஸோ 3 கமிட்டி இதை வந்து நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்பீக்கர், ஏன்னா இந்த மாதிரி எப்பயாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும் கமிட்டி ஓரியன்டா. ஸோ ஸ்பீக்கர், இவர் வந்து ஸ்பீக்கர் தான் வந்து இந்த 3த்துக்கும் சேர்மன் ஆகும். ex-officioனா இப்போ ஸ்பீக்கர் ஆகிட்டாலே அவங்களுக்கு அந்த 3 கமிட்டிக்கும் அவங்க சேர்மன். அதான் சரி. மற்ற ஆப்ஷன் பாருங்க. மெம்பர் எலெக்டட் பை ஹவுஸ், சும்மா ஒரு இருக்காங்க, எல்லா மெம்பரும் சேர்த்து ஒருத்தர போடுறாங்க. மெம்பர் ஆஃப் ரூலிங் பார்ட்டி. இந்த கொஸ்டின் எந்த இதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் இந்த டெபுட்டி ஸ்பீக்கர், ஸ்பீக்கர் இருக்கும்போது டெபுட்டி ஸ்பீக்கரா. ஸோ எக்ஸ்-அஃபிஷியோ சேர்மன். Next 46 விட்டுருக்கோம். The Protection of Civil Rights Act came into force on. குடிமை உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்ட நாள்.
இதெல்லாம் இது நம்ம படிச்சதே இல்லை அப்படின்னா அன்டச்சபிலிட்டி அது சம்பந்தப்பட்டது. ஸோ அன்டச்சபிலிட்டி எப்ப அதுக்கான ஆக்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னா 1955 வந்துச்சு. அதை வந்து என்ன பண்ணாங்க, அந்த அன்டச்சபிலிட்டி வார்த்தைக்கு பதிலா ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் அப்படின்னு போடுறதுதான் அந்த சட்டம் எப்போ வந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அது வந்து 1976. Establishment of states and choose the correct one. 36th Amendment Act கேக்குறாங்க, 13th Amendment Act, 27th, 56. மேக்ஸிமம் இதுல நம்ம என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச 36th Amendment Act சிக்கிம் தான் 22nd ஸ்டேட். ஸோ அது அங்கே ஆப்ஷன்ல இல்லை, சாரி ஏக்கு 3 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கு. ஸோ போட்டுடலாம். இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட்டா மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம 15th ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா குஜராத், 16th ஸ்டேட் ஒரு 4-5 ஸ்டேட் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாகாலாந்து, 17th ஸ்டேட் ஹரியானா, 18th ஸ்டேட் ஹிமாச்சல் பிரதேஷ். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 5 லாஸ்ட் 5 அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது வேற இது ஸ்டேட் சம்பந்தமா என்னோட ஆர்டிகல் 1. இந்த 1 என்ன, இதுதான் வந்து இந்தியன் யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ஸ், அதை பத்தி சொல்றது ஆர்டிகல் 1. நெக்ஸ்ட் 1948 ஒரு முக்கியமான வருஷம் ஸ்டேட் ஃபார்மேஷன்ல. ஏன் அப்படின்னா முதல் தடவை என்ன பண்றாங்க, தார் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. தார்கண்ட் லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்சஸ் கமிட்டி, மொழிவாரி மாநிலங்களுக்காக ஒரு குழு முதல் தடவை அமைக்கிறாங்க 1948. அமைக்கிறது ஜூன் 1948. அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்றது டிசம்பர். பட் டிசம்பர்ல சப்மிட் பண்ணி என்ன சொல்றாங்க, இல்ல இது வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. மொழி வாரியா மாநிலங்களை பிரிக்க வேணாம், நிர்வாக ரீதியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டைம்ல சுதந்திரம் கிடைச்ச டைம். ஸோ எல்லா பக்கமும் என்ன பண்றாங்க, மொழிவாரி வேணும் கேட்டு ரொம்ப பிரச்சனை இருக்கு. அதே 1948 டிசம்பர்ல ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் இவங்களோட கமிட்டி. ஸோ அதான் ஜேவிபி. அவங்க என்ன சொல்றாங்க, மறுபடியும் அகைன் ஒரு 6 மாசம் கழிச்சு 1949 ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இல்ல மொழிவாரி வேணா, நிர்வாக ரீதியாவே நம்ம வந்து மாநிலங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன, இது போராட்டம் நடந்துட்டு இருக்கு. குறிப்பா ஆந்திரால அக்டோபர் 1953 என்ன ஆகுதுன்னா, பொட்டி ஸ்ரீராமுலு அவருடைய 56 நாள் அந்த போராட்டத்தால என்ன ஆகுது அப்படின்னா, ஆந்திரான்ற புது மாநிலம் தனியா பிரிக்கப்படுது. ஸோ அதனால என்ன பண்ணா, அடுத்து ஆல்ரெடி இருந்த போராட்டம் இன்னும் தீவிரமாகுது. எல்லா பக்கம் எங்களுக்கும் மொழிவாரி மாநிலம் வந்து எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம ஏற்கனவே சொன்னோம் எதுவா இருந்தாலும் ஒரு கமிட்டி இதை போடணும் அப்படின்னு. 1956 தான் என்ன பண்றாங்க, ஸோ மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து இது கிடையில 1953 ஃபசல் அலி கமிஷன். 1953 ஃபசல் அலி கமிஷன் வருது. ஸோ ஃபசல் அலி கமிஷன் வருது. ஃபசல் அலி கமிஷன்ல 2 மெம்பர் இருக்காங்க. அதாவது மாநில மறுசீரமைப்பு குழுன்னு சொல்லுவாங்க. 2 மெம்பர், KM பணிக்கர், ஹசன் குன்சு. ஸோ 2 மெம்பர் இருக்காங்க. அவங்க சில என்ன சொல்றாங்க, சில அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. அதுபடி இதை வந்து பிரிக்கிறாங்க. 1956 என்ன பண்றாங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், முக்கியமானது. இதுக்கு முன்னாடி 1956 முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி இருந்துச்சு. பார்ட் ஏல வந்து கவர்னரோட ப்ரொவின்ஸ், பார்ட் பில வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், பார்ட் சில சீஃப் கமிஷனரோட ப்ரொவின்சஸ், பார்ட் டில அந்தமான் அண்ட் நிக்கோபார் 4 இருந்துச்சு. ஸோ பார்ட் ஏ, பி, சிடி என்ன சொல்லிட்டாங்க, எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, இந்த ஃபசல் அலி கமிஷன் அதெல்லாம் அபாலிஷ் பண்ணி சொல்லிட்டு 2 ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரிஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ 56 இருந்தாதான் இருக்கு ஆரம்பத்துல 14 மாநிலங்கள், 6 யூனியன் பிரதேசங்கள் தான் இருக்கு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த இது எழுதுறோம். 15, 16, 17, 18 இப்படி கண்டினியூஸா 29th ஸ்டேட் உருவாகுது தெலுங்கானா. இப்போ வந்து 28 தான். ஏன்னா ஜம்மு காஷ்மீர் என்ன ஆயிடுச்சு, யூனியன் டெரிட்டரி ஆனதுனால அது ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் இந்த விஷயம். நான் வந்து இதுல இருக்க எல்லாமே சொல்லியாச்சு. நல்லா பாருங்க. Which are the following are major features of the constitutions of Lokpal and Lok Ayuktha as recommended by ARC? Again and again. திரும்ப ARC நான் சொன்னேன். இதோட ஒரு 4-5 தடவை ARC, லோக் ஆயுக்தா ரெண்டுமே ரிலேட் பண்ணிட்டே வரும். ஸோ இப்போ இந்த ARC என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டாங்க, ஃபேக்சுவலாவே கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து உங்களுக்குள்ள 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ குரூப் 4, குரூப் 2ல கூட இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அதிகம் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்க்கலாம், தே ஷுட் பி டெமான்ஸ்ட்ரபிளி இண்டிபெண்டன்ட், அதாவது தன்னிச்சையாகவும் பாரபட்சமற்ற முறையிலும் செயல்படுது.
இதை நம்ம பேசிக்கா யோசிக்கலாம். ஒரு அமைப்பு, ஒரு எம்எல்ஏ, எம்பி அவர்கள் சம்பந்தப்பட்ட ஊழலை பத்தி கேட்கிற ஒரு அமைப்பு வந்து எப்படிதான் இருக்கணும்? கண்டிப்பா பாரபட்ச முறையில தான் இருக்கணும். ஸோ அதை அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து சொல்றத நம்ம பாத்துக்கலாம். கண்டிப்பா இது இருக்கும். தே ஷுட் கம்பேர் வித் த ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனரி. ஆமா, ஹையஸ்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனரி எந்த அர்த்தத்துல சொல்றாங்க? உச்ச நீதிமன்றத்தின் செயல்பாடு ஒப்பிடப்படும். ஏன்னா நம்ம கேள்வி கேட்கிற ஆளுங்களாம் யாரு தெரியாது. ஸோ அவங்களுக்கு கேட்கணும்னா அந்த அளவுக்கு இருக்கணும். பட் நோ ஜுடிஷியல் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அதுக்காண்டி இப்ப ஜுடிஷியரி இருக்கு, குறிப்பிட்டு ஒருத்தரே வந்து இவங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்லி டார்கெட் பண்ண முடியாது. தே ஷுட் பி டைரக்ட்லி அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போது இது பண்றாங்க. அக்கௌண்டபிள் டு பார்லிமெண்ட் என்ன அர்த்தம்? அவங்க வந்து லோக்சபா, ராஜ்யசபாவுக்கு வந்து அவங்க அக்கௌண்ட், அதாவது அவங்க வந்து அதை பார்ட்டியப்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. பார்லிமெண்ட்ல இருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சுட்டு அவங்கள போய் எம்எல்ஏ எம்பி கொஸ்டின் கேட்க சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ அது கிடையாது. அதனால இது ஒன்ன தூக்கி விட்டு பாருங்க. 3 கிடையாது, நன் ஆஃப் த எபவ் ஆர் 1 2 3 இருக்கு. ஸோ நன் ஆஃப் த எபவ் வராது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம், அதை வந்து சுதந்திரமா செயல்படணும். ஸோ சி அண்ட் டி கேன்சர். ரிமைன் இருக்கிறது 1 and 4 அண்ட் 1 2 and 4. நீங்க வந்து 3 எடுத்ததுனால பார்க்கலாம். 1 and 4 பார்க்கலாம். 1 கண்டிப்பா வரணும். ஓகே, 4 their apartment should be as far as non political. So 4 கண்டிப்பா வரணும். ரிமைன் 2 highest judicial function. Yes. So 1 2 and 4 தான் ஆன்சர். இந்த ரெக்கமெண்டேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ரீசனா நடந்த ஒரு எக்ஸாம்ல இதே ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், the Indian Constitution describes legislative relations between union and states in the article. So மத்திய மாநில உறவுகள்ல அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் ஆகுது அந்த 3 உறவுகள் தான். லெகிஸ்லேச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ், பினான்சியல். ஒன்னு வந்து அந்த 275 ஆர்டிகல், இல்ல 265 இருந்து 270 குள்ள இருக்கிற அந்த பினான்சியல் ரிலேஷன் பத்தி, இல்ல 280 பினான்ஸ் கமிஷன் பத்தி. இதோட ரெப்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபேக்சுவலா ஆர்டிகல்ஸும் தெரிஞ்சுக்கணும், உள்ளுக்குள்ள இருக்க விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இவங்க கேட்கறது லெகிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அதாவது சட்டமன்றத்தின் உறவுகள் தான் கேட்கறாங்க. ஸோ 245 to 255. இது என்ன பார்ட்ல வருது? பார்ட் 11 வருது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 25. அகைன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்பவுமே ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆர்டிகல் 25 எதை பத்தி அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், புதுசா படிக்கிறவங்க பார்ட் 3 ஆர்டிகல் 22 35. இந்த 14 to 18 நான் எழுதுறேன், நீங்க ரிமைண்ட் பண்ணி பாக்குறேன். ஏன்னா நம்ம 20 ஆர்டிகல் சொன்னா டைம் ஆகும். ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த இதை ரிமைண்ட் பண்ணி பாருங்க. 22 23 24 25 to 28 29 30. ஸோ 31 கிடையாது, 32. இது என்னது? ஈக்குவாலிட்டி சம்பந்தமானது, இது சுதந்திரம் சம்பந்தமானது, இது எக்ஸ்பிளாய்டேஷன், ரிலீஜியன், கல்ச்சரல் எஜுகேஷன், மைனாரிட்டிஸ். ஸோ 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ், நீதி பேராணைகள், அது பத்தினது. இப்ப இதெல்லாம் நீங்க ஆர்டிகல் சொல்லி பார்த்துக்கலாம். புதுசா படிக்கிறவங்க 14 to 18. இந்த செட்டா 4னா ஈக்குவாலிட்டினா சமத்துவத்துக்குள்ள என்ன ஆகும், இந்த மாதிரி யோசிச்சோம்னாலே போதும், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிலீஜியன் சம்பந்தப்பட்டது நான் சொல்றேன். 25 to 28. அப்ப இதுக்கு அடுத்து வரதுலயுமே ரிலீஜியன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இதான் 31ல இருந்துச்சு. இதை வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல டெலிட் பண்ணிட்டாங்க. இப்ப இது இருக்கிறது 300A இன் பார்ட் 12. ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பார்ட் 12 இருக்கு. இது வந்து லீகல் ரைட். லீகல் ரைட்டுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, அடிப்படை உரிமை பாதிக்கப்பட்டா நீங்க போய் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாவே நீங்க சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்டே கேட்கலாம், ஹை கோர்ட்லயும் கேட்கலாம். பட் லீகல் ரைட்னா ஒரு நார்மல் ப்ரொசீஜர் மாதிரி தான் போகும். அந்த வித்தியாசம் புரிஞ்சுட்டா போகும். அடுத்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அதான் சொன்னோம், 14 to 18. ரைட் டு லைஃப் ரொம்ப முக்கியமான ஆர்டிகல் 21. இது கீழே தான் ரைட் டு ஃபுட், ரைட் டு வாட்டர், ரைட் டு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுன்னா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட என்னென்ன ஆர்டிகல் இது வந்து ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க. இன்டெரக்டா எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்க வந்து யோசிச்சு பார்க்கணும், நம்ம இந்த பிரிவு நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு சொல்லி பார்க்கும்போது ஆர்டிகல் அந்த 21 இது மட்டும்தான் ரைட் டு லைஃபோட ரிலேட் பண்றது. ஃபுட், வாட்டர், பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் என்ன எக்ஸெட்ரா 25 26 விஷயத்துக்கு மேல போகும். ஸோ அதை நீங்க பாருங்க. நெக்ஸ்ட் 52. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்வருவனற்றுள் முறை சார்ந்த இல்லாத நிலையாக இருப்பது எது? ஆக்சுவலா என்னன்னா, பிரிஸ்கிரைப்ட் டிவைஸ் அவைலபிள் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் இதான் கேட்கிறாங்க. இதுல 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் எப்பவாச்சும் கேட்கறதா, half an hour டிஸ்கஷன், ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன், ஒரு 7 விஷயம் இருக்கும். அட்ஜார்ன்மெண்ட் மோஷன், சென்சர் மோஷன், பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் நிறைய இருக்கும். டிஎன்பிஎஸ்சி லெவல்ல அடிக்கடி கேட்கறது இந்த கொஸ்டின் அவர், இந்த 0 அவர்.
ஸோ ஒரு பாராளுமன்றம் ஆரம்பிக்குது, காலையில ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சோடனே ஃபர்ஸ்ட் விஷயமே இந்த கேள்வி நேரம் தான். நெக்ஸ்ட் அடுத்து 0 ஹவர். இந்த 0 ஹவர்ன்றதுல பூஜ்ய நேரம் இது எது இருக்கு அப்படின்னா, இது எதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எதுலையுமே மென்ஷன் பண்ணல. ஒரே வார்த்தை அப்படியே கேட்கணும், இன்ஃபார்மல் டிவைஸ் அப்படின்னு கேட்டா 0 ஹவர். பூஜ்ய நேரம்ன்றது எப்ப இருந்து செயல்பாடுனா 1962. ஓகே, ஹாஃப் அன் ஹவர் டிஸ்கஷன் தான் வாரத்துல 3 நாள் இருக்கிறாங்க. முக்கியமான விஷயத்துக்காண்டி ஷார்ட் டியூரேஷன் டிஸ்கஷன்னா வாரத்துல 2 நாள் இருக்கிறாங்க. எல்லாமே அர்ஜென்ட் பப்ளிக் மேட்டர்ஸ், அதாவது பொதுமக்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் இதை வந்து விவாதிப்பாங்க. பட் இவங்க கேட்டுக்கிறது என்ன கேட்காங்க, நாட் ஃபார்மலி, அதான் சொல்றேன், ஃபார்முலா பிரிஸ்கிரைப் பண்ண இந்த 0 ஹவர் இன்ஃபார்மல் டிவைஸ் தான் ஆன்சர். அடுத்து ஆல்ரெடி அகைன் அண்ட் அகைன் போனதுல இருந்து அப்படியே இன்னொரு கொஸ்டின் அப்படியே போட்டுருக்காங்க. அரசியலமைப்பு செயல்படும் விதத்தை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ என்னன்னா 2000. பட் நீங்க கொஸ்டின்ல கொடுக்கல. ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது கேட்கறாங்கன்னா அதோட ரிலேட் ஆகுது. இப்போ ரிப்போர்ட்டு இல்ல கமிஷனு இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிற வருஷம் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் சப்மிட் பண்ண வருஷத்தையாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2002 இல்லாதனால சொல்றேன். பட் கரெக்டா வந்து செட்டப் தான் கேட்டிருக்காங்க. செட்டப் இது முன்னாடி பார்த்ததுனால. ஸோ 2002. நெக்ஸ்ட் அட்டவணைகள் 4th ஷெட்யூல், 7th ஷெட்யூல், 11th ஷெட்யூல், 8th. ஸோ அட்டவணைகள் கேட்டிருக்காங்க. இப்போ 4th ஷெட்யூல் என்ன பண்ணலாம்? 4th ஷெட்யூல்ல ராஜ்யசபா. இப்போ நான் ஞாபகம் வச்சுக்கனால ஃபர்ஸ்ட் டக்குன்னு சொல்றேன். ராஜ்யசபா, ராஜ்யசபாக்கான 6. ராஜ்யசபான்னு போன்லேயே புதுசாக கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ், அதான் ராஜ்யசபாவோடது. ஸோ ஏக்கு 2 2 ஆப்ஷன் இருக்கு. பிக்கு 1 தெரியலன்னா நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இது என்ன? டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பகுப்புன்றது 3. அந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் சம்பந்தப்பட்டதுதான் இருக்கு. ஓகே, 2 வந்துச்சு. சிக்கு பாக்குறோம். இது அடிக்கடி இடையில வந்து நம்ம இந்த ஆப்ஷன் எலிமினேஷன் சொல்லிட்டே வருவோம். ஏன்னா இந்த கொஸ்டின் தான் ஆப்ஷன் எலிமினேஷனா அப்படின்னா ஒருவேளை டக்குன்னு உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணும்போது ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். 4th ஷெட்யூல் பார்த்தோன்னே ஏதாவது ஒன்று போட்டீங்க அப்படின்னா சிக்கலாயிடும். அதனால இப்போ 4 or 3 பார்க்குறோம். 11th ஷெட்யூல். 11th ஷெட்யூல் நம்ம என்னென்ன பார்க்கணும்? பஞ்சாயத்து. 11th and 12th லாஸ்ட் 2 ஞாபகம். எப்பவுமே எந்த இது பார்ட் ஷெட்யூல்ஸ் ஏதாவது ஆர்டிகல்ஸ் படிக்கிறீங்கன்னா அந்த செட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் 2 லாஸ்ட் 2 மீடியம் நடுவில் இந்த மாதிரி படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். லாஸ்ட் 2 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 11th ஷெட்யூல், 12th ஷெட்யூல். ஸோ 11th ஷெட்யூல் சிக்கு 4, அப்போ ஏக்கு 2, சிக்கு 4. அவ்வளோதான். 8th ஷெட்யூல் டிக்கு 3 லாங்குவேஜஸ். இதில் மீதி என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா 7th பார்த்தோம். 7th அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே. 8th 9th ஷெட்யூல் என்ன இருக்கு? அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம் வரும். அதான் 9th ஷெட்யூல். 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டம். 11 and 12 சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்னாலும் சரி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்னாலும் சரி ஹிண்ட் தான் இது. சில வேர்ட்ஸ்ல இருக்கும். பட் நான் ஹிண்ட் மட்டும் தான் சொல்றேன். மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் சம்பந்தப்பட்டதா. நெக்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல் என்ன? செகண்ட் ஷெட்யூல் வந்து சேலரி சம்பந்தப்பட்டது. தேர்ட் ஷெட்யூல் வந்து ஓட்ஸ் சம்பந்தப்பட்டது. அவ்வளவுதான். 4th ஷெட்யூல் இதுலயே இருக்கு. நெக்ஸ்ட் which one of the following amendment was called a revision of the constitution and introduced changes in preamble as many as 53 articles 73 schedule. அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் இது. சிம்பிளா கொஸ்டின் தான் போச்சுன்னா ஏதாவது ட்விஸ்டடா இருக்கே புரியலன்னா அது மட்டும்தான். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஒரு 2-3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு பிரியாமல் முகவுரையில ஒரு 3 வார்த்தைகள், சோசியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி, அது ஒண்ணு. வேற என்ன 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாம் வந்ததுன்னா நம்ம ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், பார்ட் 4A, அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கலாம். பிரசிடென்ட் பவுண்ட், அதாவது பிரசிடென்ட் வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, கேபினட்டோட அட்வைஸ் கேட்டு நடக்கிறது இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இது 3 ரொம்ப முக்கியமானது. அவ்வளவுதான். இந்த ஆக்ட்ஸ்லாம் இந்த அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ 42nd. 44th பார்க்கலாம். எல்லாருக்கும் புதுசா படிச்சாலும் ஆல்ரெடி படிச்சாலும் தெரிஞ்ச அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி பீரியட்ல அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 20 and 21 அதை பத்தி பேசுறது இந்த ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. Next, which of the following recommendations are made by the again ARC to improve relations between political and permanent executive? So இந்த மாதிரி क्वेश्चंस கேக்குறாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும்.
நம்ம ரீட் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லிடலாம் இந்த क्वेश्चनக்கு. Minister should try to develop climate of fearlessness and fair play among senior officers. Minister should not intervene in day-to administration except in case of maladministration. The official relationship of secretary to minister should be one of confidence of that minister to secretary of one of loyalty. Prime Minister should take special interest to arrest the growing of unhealthy personal affiliations. All major decisions should be briefly reduced to writings. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்? ஐ திங்க் இதுக்கு ஆன்சர் 1, 2, 4, 5 இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அவங்க கொடுக்குறதா ஆன்சர். முடிஞ்சா நம்ம ட்ரை டு எலிமினேட். ஒருவேளை தப்பா இருந்தா நான் உங்களுக்கு மாற்றி சொல்லுவேன். Which is our correct regard relating to tribunals? தீர்ப்பாயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். Part 15 of the Indian Constitution deals with the tribunals. Article 323A deals with administrative tribunals, 323 with other matters. So இது வந்து 15 இல்ல 14A. 15 வந்து என்ன பார்த்தோம் நம்ம elections பார்த்தோம். So 14 Article 14 அவ்வளவுதான். Tribunals பத்தி Tribunals Act பார்த்தோம் 1985. அந்த ஆக்ட்ல என்ன சொல்றாங்க? ஒரு ஹெட் குவார்டர்ஸ் டெல்லி பிளஸ் 17 பிரான்ச்சஸ் அவ்வளவுதான். Which of the following are matters on which a constitutional amendment is possible only with the ratification of legislatures of not less than 1/2 of the state? So amendment அது பத்தி பேச ஆர்டிகல் 368 சட்ட திருத்தங்கள் அது பத்தி பேச ஆர்டிகல் 368. So simple majority, special majority with half of the states. So GST இப்ப எப்படி கொண்டு வந்தாங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் தான் 1/2 of the state ஓட சப்போர்ட் வேணும். அவங்க ஒரு மெஜாரிட்டில பாஸ் பண்றாங்க. இங்க பார்லிமெண்ட்லயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்றதா அதான் கேட்டுக்காங்க எதுக்கு தேவை. சோ எப்பவுமே ஸ்டேட்ஸ் உள்ள வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அது மாநிலங்களுக்கும் அது ஒத்து வர விஷயமா இருக்கு. சோ இப்ப எலெக்ஷன் பிரசிடென்ட் எப்படி ஒத்து வரும்? ஏன்னா பிரசிடென்ட் தேர்தலில் யார் யார் ஓட்டு போறாங்கன்னா எம்எல்ஏஸ் ஓட்டு போறாங்க. சோ இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ண முடியாது. கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். Representation of states in parliament இது ஸ்ட்ரைட்டாவே வரும். Any of the list in 7th schedule. Okay. Next abolition of the legislative council of the state. இதுதான் இங்க வந்து கீ. இந்த வார்த்தை தான். ஒருவேளை எனக்கு இதுல எதுவுமே குழப்பம்னா இது ஒன்று தெரிஞ்சா போதும். இது ஆல்ரெடி இப்ப கூட கேட்டிருந்த ஒண்ணுதான். ஆர்டிகல் 169 என்ன சொல்றாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில வந்து அபாலிஷ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து சிறப்பு பெரும்பான்மை அந்த ஸ்டேட் பாதி ஸ்டேட்டோட இதெல்லாம் தேவையே இல்லை. சிம்பிளா பார்லிமெண்ட்ல பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். சோ டேக் 4 எடுத்துட்டாலே போதும். இல்லையா? சி டி இ மீதிக்கு வந்து 1 2 1 3. The cession of a state from the Indian Union has been barred by them. So இதுக்கு ஆன்சர் போடுவோம். லாஸ்ட்ல பார்க்கலாம். Consider the following statements. The Comptroller and Auditor General of India is responsible for the audit of account of. So CAG பத்தி கேக்குறாங்க. இவர் எதுக்கு ஆடிட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம். இவர் தான் என்னது? இந்தியாவின் தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரிகள். கீழ்கண்ட கணக்குகளை தணிக்கை செய்யும் பொறுப்பில் உள்ளவர்கள். அதாவது இவர் எதை ஆடிட் பண்றாருன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். சோ யூனியன் கவர்மெண்ட் கண்டிப்பா, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா, ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரி இல்லாம எப்படி? சோ 1 2 3. அர்பன் அண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸ் தான் அவர் பண்றது இல்லை. சோ 1 2 1 3. What is the peculiar nature of the Indian Federation? இந்திய கூட்டாட்சியின் வினோதத்தன்மை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ வலுவான மையம் இதான் ஆன்சர். ஏன் ஸ்ட்ரைட்டா ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா மைய இது மாநில அரசுகளுக்கு இடையே சமமாக அதிகார பங்கீடு இல்லையே, சமமான அதிகார பங்கீடு இல்லை. ஏன்னா நம்ம யூனியன் லிஸ்ட்ல தான் ஏகப்பட்டது. ஏன் இப்படி சொல்றோம்? இந்தியாவில வந்து மாநிலங்களுக்கு அதிகமான உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த நம்ம 7th ஷெட்யூல் எடுத்து பார்க்கணும். அதுல மத்திய பட்டியல தான் என்ன இருக்கு? அதிகமான விஷயங்கள் மத்திய பட்டியல தான் இருக்கு. சோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம்? சென்டர் போட்டுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கன்வின்ஸ் ஆகல ஆப்ஷன் இது கன்வின்ஸ் ஆகல. நெக்ஸ்ட் சிறப்பு அதிகாரங்களும் என்ன ஆகும்? கடைசியில சென்டர் கைக்கு தான் போகும் ஒரு எமர்ஜென்சி காலத்துல. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குதான் என்ன பண்ணுவாங்க? சோ சென்டருக்கு தான் வந்து அதிகாரங்கள் அதிகமா போகும். சோ ஸ்ட்ராங் சென்டர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட், in which one of the case passport is considered as part of personal liberty?
சோ இந்த தனி மனித சுதந்திரம் பத்தி இந்த 2 கேஸ் ஏகே கோபாலன் மேனகா காந்தி கேஸ் இதை ரெண்டுல தான் சொல்லுவாங்க. இதுல பாஸ்போர்ட் பத்தி பேசுறது வந்து மேனகா காந்தி கேஸ். ஏகே கோபாலன் கேஸ்ல வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது சம்பந்தமா பேசுறது பர்சனல் லிபர்ட்டி தான் வரும், பாஸ்போர்ட் இங்கே வேலை. சோ மேனகா காந்தி கேஸ். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் கேஸ் வந்து இம்போர்ட் டியூட்டி போடுவாங்க எங்களுக்கு, அதை பத்தி அவங்க சொல்றாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், which of the schedule deals with the division of powers between states and union? So schedules ரெண்டாவது கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அட்டவணைகள் படிச்சிருந்தாங்கன்னா இல்ல 2 கொஸ்டின் அப்படியே இருக்கும். சோ 4th 6th 7th 9th ஏற்கனவே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். சென்ட்ரல் பவர் ஏன்னு சொல்றோம். அந்த 7th ஷெட்யூல் 7th ஷெட்யூல்ல தான் வருது. சோ இப்ப தற்பொழுது இருக்கிறதும் முன்னாடி இருந்ததும் பார்க்கலாம். யூனியன் லிஸ்ட்ல 100. ஏன் இந்த நம்பர்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா ஆல்ரெடி ஒரு குரூப் ஒன்று கேட்டுருக்காங்க, அகைன் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகலாம். ஸோ தட்ல 100 இப்போ 97. யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல 61, முன்னாடி 66. அதே மாதிரி கன்கரண்ட் லிஸ்ட்லயும் இப்போ எவ்வளவு இருக்கு? 47, 52. அவ்வளவுதான். 42வது சட்ட திருத்தங்களை பார்த்து இன்னொரு முக்கியமான விஷயம், 5 விஷயங்கள் வந்து மாநில பட்டியல இருந்து கன்கரண்ட் லிஸ்ட் மாத்திருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான். இப்போ இதுல ஒரு 2 ட்ரிக்கியான கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும், அதுக்கு ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோல நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நடராஜ் இன்ஸ்டியூட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நடராஜ் டிஎன்பிஎஸ்சி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் நம்ம வந்து 2019, 17, 21 இதோட வீடியோஸும் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.